கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பனையூர்ல இருந்துட்டாரு. கடந்த 25 நாட்களுக்கு மேலாச்சு, இன்னும் மக்களை சந்திக்க வரல. அடுத்து 2026 தேர்தல் பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்கவே வரல. முடங்கிட்டார். இப்படியே முடங்கிடுவார், பனையூருக்குள்ளே வெளியே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி பல பேர் பகல் கனவு இரவு கனவு கண்டுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி தான் இப்போ அவருக்குள்ளே ஒரு கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு மறுபடியும் மக்களை சந்திக்க வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன விஷயங்கள் அவர் ஒரு கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அவருக்குள்ள மக்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவரால் வெளியே வரவே முடியாது. ஏன்னா வெளியே வந்த உடனே மறுபடியும் மக்கள் சேர்ந்த உடனே மறுபடியும் இந்த பிரச்சனையை கொண்டு நீதிமன்றத்தை கொண்டு போயிடுவாங்க. நீதிமன்றத்தை கொண்டு போனோம்னா மறுபடியும் காவல்துறை வரும். காவல்துறை வந்தோம்னாக்க மறுபடியும் விஜயை கைது பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்போ இந்த விஷயத்தில் சரியான பாதையில் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ ரோடு ஷோ அப்படின்னு போக ஆரம்பித்தாங்க. இந்த ரோடு ஷோவை கட் பண்ணிடுவோம். ரோடு ஷோ வேணாம். ரோடு ஷோனால தான் மக்கள் கொள்ள நேரம் நின்று அந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரோடு ஷோவை கட் பண்ணுறாங்க. அதேமாதிரி மக்களை சந்திக்க வரும்போது பழைய முறையில், அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக தான் ஹெலிகாப்டர்லேயே வந்துடுவாங்க ஸ்பாட்டுக்கு. ஒரு இடத்துக்கு மேடை போட்டிருக்காங்க, அந்த மேடையில் பேசிடுவாங்க, மேடையிலேருந்து போயிடுவாங்க. அந்த மேடைக்கு வரக்கு பக்கத்துலேயே ஹெலிகாப்டர் வரது இறங்குறதுக்கான தளம் அமைச்சு அந்த இடத்துல வைப்பாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த திமுக, அதாவது ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், கலைஞர் அவர்கள் இருக்கட்டும், இதை விமர்சனம் பண்ணாங்க. எப்படி மக்களை சந்திக்காமல் ரோட்டில் நாங்களாம் மக்களை சந்திச்சுக்கிட்டே வரோம். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் மட்டும் ஹெலிகாப்டரில் நேர பொதுக்கூட்டம் மேடைக்கிட்டே இறங்கி அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்க செய்தது சரி அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா மக்கள் அதிகமாக கூடும்போது ஏதாச்சும் ஒரு விளைவுகள் வரும் அப்படின்றதுனால தான் அந்த மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போக்குவரத்துக்கு ஹெலிகாப்டர் போனாங்க. இதே தான் விஜய் ஃபாலோ பண்ண போகிறாரு. நீ அடுத்து வரும் காலங்களில் ஹெலிகாப்டரில் நேராக ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிற மேடைக்கு நேரடியாக இறங்கி மக்களை சந்தித்து பேசிட்டு போகிறாரு. அதாவது அது அந்த ஊரில் பார்க்காம ஊருக்கு வெளியில் ஒரு அவுட்டரில் ஒரு பெரிய ஒரு இடம் செட் பண்ணி அந்த இடத்துல பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்துக்கிருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் இங்கே தள்ளு முள்ளு நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வேறு விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளே விபரீதத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு விசமிகள் வந்தாங்கன்னு வச்சுங்க, அதுக்குள்ளேயும் ஒரு விசமிகத்தனம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க உள்ளே போய் கலகம் பண்ணணுன்றதுக்காகவே பல பேர் இருக்காங்களே. இவங்களை கொண்டு போய் ஒரு ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் இருக்கிற கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டோம்னு வச்சுங்க, அவங்க ஒரு 50 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் ஒரு கலகத்தை உருவாக்கிடுவாங்க. அப்போ இங்கே ரோடு ஷோ போகும்போது மட்டும் கழகத்தை உருவாக்க மாட்டாங்க, பொதுக்கூட்டம் நடக்கும்போதும் கழகத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீ வரும் காலம் பல கட்டுப்பாடுகளோடு அவர் வரப்போகிறாரு. இதுக்கான அனுமதி நீதிமன்றத்தில் வாங்கணும், காவல்துறைகிட்ட வாங்கணும். காவல்துறைகிட்ட வாங்கும்போது ஏற்கனவே 24 கட்டுப்பாடு 23 கட்டுப்பாடுன்னு பல கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்த காவல்துறை நீ அடுத்து என்ன பண்ணுவாங்க, 24 48 கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. அப்படி டபுளாக வாக்குறால ஆக்குவாங்க. ஏன் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. அவ்வளவு கட்டுப்பாடுகளையும் மீறி தான் விஜய் மக்களை சந்திக்க வர வேண்டும். அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துருக்கு. என்னென்ன விஷயங்களை மக்களை சந்திக்கலாம். இப்போ கருணாஸ் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்கார். நகைச்சுவை நடிகர் அவர் முக்குளத்து புலிப்படை அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு கட்சியை வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயை பார்த்து பாரதிய ஜனதாவுடைய பாட்டுக்கு அழகாக ஆடக்கூடியவர் விஜய் அப்படிங்கிறார். என்னன்னா பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ அதுக்கான ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யாருன்னா முக்குளத்து புலிப்படையுடைய தலைவர், அதாவது கருணாஸ் நகைச்சுவையினுடைய அவர் சொல்லியிருக்காரு. கருணாஸ் எதை வச்சு சொன்னார் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு உடனே விஜய் பாரதிய ஜனதாவுடைய டான்ஸர் ஆகிட்டாரு, அவருடைய அடிமை மாதிரி ஆகிட்டாரு, அவர் சொல்கிறதெல்லாம் இவர் செய்வார். பனையூரில் பூட்டு போட்டிருக்காங்க, வெளியே பூட்டு போட்டிருக்காங்களா தெரியல, வெளியே உள் பூட்டு போட்டிருக்காங்களான்னு தெரியலன்றார். அப்போ உள் பூட்டுனா விஜய் போட்டுருக்குமா, வெளி பூட்டுனாக்க பாரதிய ஜனதா போட்டிருக்கலாம், அதனால தான் அவர் வெளியே வராமல் இருக்கார், அவங்க வெளியே வர சொன்னால் தான் இவர் வெளியே வருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் கவுஸ் பண்ண அந்த பாடலுக்கு அழகாக ஆடக்கூடியவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தத்தில் கருணாஸ் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா முக்குளத்து புலிப்படைன்னு சொல்லி ஒரு படையை உருவாக்கி அது எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியும்.
ஏற்கனவே இவர் சட்டசபையில் போய் ஜெயலலிதா தேவையால் வந்து ஒரு எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ ஆகி ஒரு பாட்டெலாம் பாடினார். பாட்டு பாடி வைரலாகி அது ஜெயலலிதா மாரி நகைச்சுவே சந்தோஷமாக சிரிக்கிற அளவுக்குலாம் செஞ்சார். ஆனால் இன்னைக்கு அவர் திமுகவில் உட்காந்துக்கிட்டு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது தெரியாதா? முக்குளத்து புலிப்படைன்னு இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? எதுவும் பண்ண மாட்டார். வந்து அதிமுகவோட இருந்தார். இன்றைக்கி அதிமுகவிலேருந்து விளையிட்டு இப்போ திமுகவோட வந்திருக்காரு. திமுகவில் வந்து செம்படிச்சுக்கிருக்காரு அப்படி சொல்லலாம். அந்த செம்படிக்கிறதுக்கு இவர் விஜய் இருக்கிறார். பாரதிய ஜனதா சொல்கிறது ஆட்டத்துக்குலாம் ஆடுறாருண்டு. இவர் முக்குளத்து புலிப்படையும் சரி, முக்குளத்து சமுதாயத்துக்கு என்ன பண்ணார்? எதுக்கு முக்குளத்து புலிப்படைன்னு வைக்கணும்? எதுவுமே கிடையாது. இவர் சும்மா பேருக்கு வந்து முக்குளத்து புலிப்படைன்னுவார். அவர் வந்து என்னன்னாக்கா அதிமுக, இப்போ திமுக, அடுத்து ஏதாச்சும் ஒரு திமுகவில் சீட்டு கொடுக்கலன்னு வச்சுங்க, அடுத்து 2026 சீட்டு கொடுக்காட்டி அப்படியே ஜம்ப் பண்ணிடுவார். ஜம்ப் பண்ணி எந்த பக்கம் போவான்னு தெரியாது. திடீர்னு விஜய் பக்கமே வந்தது தான். திடீர்னு ஏன்னா இது அரசியலில் சகசமாப்பா அப்படின்னு போயிடுவாங்க. விஜய் பக்கமே வந்துட்டு மறுபடியும் அங்கே தான் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் தான் கருணாஸ். இந்த கருணாஸ் வந்து விஜயை ஒரு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா விஜய்க்கு வந்த கூட்டம் தெரியும், கருணாஸுக்கு வர கூட்டமும் தெரியும். கருணாஸுக்கு வர்றது ஜாதி அடிப்படையிலே வந்தாலும் இன்றைக்கி ஜாதி அடிப்படையிலே வரல. ஏன்னா முக்குளத்தில் என்னென்ன பிரச்சனைகளோ எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல. எந்த பிரச்சனையும் போகாமல் அப்பப்போ வருவார், தலையை கட்டுவார், அப்பப்போ போயிடுவார். இப்படி தான் இந்த கருணாஸ் இருக்கார். இவர் வந்து விஜயை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ விஜய் வந்து சொல்கிற பேச்சுக்கு, அதாவது பாரதிய ஜனதாவுடைய கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு ஆறான்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் ஆறாரா இல்லை திமுக கம்போஸ் பண்ணுற அந்த டியூனுக்கு கருணாஸ் ஆறாரா அப்படிங்கிற டவுட் இருக்குங்க. ஏன்னா முதல்ல அதிமுக சொல்கிறத கேட்பாரு, இப்போ திமுக சொல்கிறத கேட்டிருக்காரு. இப்போ இந்த வாய் வந்து வாடகை வாயாக மாறிக்கிறதுக்கு கருணாஸுக்கு